ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் 5 மந்த்ஸில் எப்படி எஸ்எஸ்சி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணேன் அண்ட் 1 டேக்கு எவ்வளோ ஹார்ஸ் நான் ஸ்டடி பண்ணேன்ற வீடியோ பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா எடுத்தோடனேயுமே ஒரு 8 ஹார்ஸு ஒரு 12 ஹார்ஸ் 10 ஹார்ஸ் அந்த மாதிரி படிக்க ஆரம்பிக்காதீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5 ஹார்ஸ், அடுத்து ஒரு 6 ஹார்ஸ், அடுத்து 8 ஹார்ஸ் அந்த மாதிரி போங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒரு 10 ஹார்ஸ் 12 ஹார்ஸ் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிரும், ரொம்ப கஷ்டமாக தெரியும். நான் சிலபஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா மே டைமில் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு முடிக்க செப்டம்பர் ஆயிடுச்சு. நான் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட், அதனால் என்னோடய ஃபுல் டைமுமே இதுக்கு தான் நான் போட்டேன். எனக்கு வேறு எதுவும் ஒர்க் கிடையாது. அதனால் நான் ஒரு 5 மந்த்லேயே என்னால் முடிக்க முடிஞ்சிச்சு. இப்போ ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கூட ஒரு 2 மந்த் 3 மந்த் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு 1 வீக்கில் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணாமல் மாற்றி மாற்றி தான் படிப்பேன். இந்த டைம் இந்த சப்ஜெக்ட் படிக்கணும் இல்லாமல் கலந்து நான் எப்போ வேணாலும் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் படித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் எனக்கு எந்த டைமில் எந்த சப்ஜெக்ட் படிக்க முடியுது, நல்லா படிக்க முடியுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு அடுத்து தான் நான் ஷெட்யூல் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 6 ஹார்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த 1 வீக் 6 ஹார்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அதை 8 ஹாராக அடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அடுத்து நான் ஆவரேஜாக அடுத்து ஃபுல்லாக படிக்கிறது ஃபுல்லாக 10 ஹார்ஸு இல்லைன்னா 10க்கு மேலே ஒரு 11 to 12 ஹார்ஸ் அந்த மாதிரி தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண டேலேருந்து சிலபஸ் முடிக்கிற வரைக்கும் ஒரே மாதிரி படித்தேனான்னு கேட்டால் இல்லை தான். அதில் ஒரு சில நாள் நம்ம நினைக்கிற மாதிரி படிக்க முடியாது. ஆனால் அதை நினச்சி நெக்ஸ்ட் டே நம்ம சரியாக படிக்காமல் விட்டுட்டோன்னா அந்த டேயும் வேஸ்ட்டாக போயிடும். இது நான் நிறைய நாள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இந்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு நிறையா நாள் நினச்சிருப்பேன். ஆனால் அதெல்லாம் முடியாது. ஆனால் அந்த நெக்ஸ்ட் டே நம்ம அதே மாதிரி விட்டுறாமல் திரும்ப நம்ம ஃபஸ்ட்டு எப்படி படித்தோமோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஒரு பேரலாக 4 சப்ஜெக்ட்டுமே படிப்பேன். என்னென்னா இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங், ஜிகே இது 4மே நான் பேரலாக அந்த ஒரு நாள் ஷெட்யூல் இருக்குன்னா அந்த 4 சப்ஜெக்ட்டுமே அதில் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே மார்னிங் 6 o'clockலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 6 to 8 வரைக்கும் நான் ஒரு இது படிப்பேன். அடுத்து அந்த 8 to 10 வரைக்கும் ரெஸ்ட் விட்டுட்டு திரும்ப 10 to 2 வரைக்கும் நான் அடுத்து படிப்பேன். நெக்ஸ்ட்டு 2 to 3 பிரேக் எடுத்துகிட்டு நான் 3 to 6 வரைக்கும் படிப்பேன். நெக்ஸ்ட்டு அந்த 7 to 10 நான் கொஞ்சம் லிபரலாக முடிஞ்ச அளவு படிப்பேன். ஒரு நாள் 1 hour படிப்பேன், ஒரு நாள் 2 hour அந்த மாதிரி அந்த டைமில் கொஞ்சம் முடிஞ்ச அளவு படிப்பேன். அந்த 1 வீக் அனலைசிஸ் பண்ணதில் எனக்கு அதிகமாக எந்த சிலபஸ் முடிக்கணும்னா மேக்ஸ் தான் எனக்கு அதிகமாக, மேக்ஸ் அண்ட் ஜிகே தான் எனக்கு அதிகமாக முடிக்கிற சிலபஸாக இருந்துச்சு. அதனால் இதுக்கு கொஞ்சம் அதிக டைம் இருக்கிற மாதிரி கொடுத்தா நம்மளுக்கு வேகமாக மித்தது கம்ப்ளீட் பண்ணலான்ற மாதிரி நான் அந்த மார்னிங் ஜிகே படிக்க கரெக்டாக இருக்குன்ற மாதிரி எனக்கு அந்த 1 வீக் அனலைசிஸில் தோணுச்சு. அதனால அந்த மார்னிங் 6 to 8 நான் ஜிகே படிக்க ஆரம்பிச்சிருவேன். அடுத்து மேக்ஸ் அதிக சிலபஸ் நம்ம நோட்ஸ் எல்லாம் எடுக்கணுன்றனால நான் மேக்ஸ் 10 to 2 அந்த 4 ஹார்ஸ் ஃபுல்லாக மேக்ஸ் தான் பார்ப்பேன். அப்படி பார்த்ததுனால மட்டும்தான் என்னால் அந்த 5 மந்த்ஸில் மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுச்சு. அட்வான்ஸு அரித்மெட்டிக் 2மே கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுச்சு. ரீசனிங் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு 20 டேஸ்லேயே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரீசனிங் அந்த நம்ம லஞ்சுக்கு அப்புறம் உள்ள டைமு நான் கொஞ்சம் டைம் ரீசனிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த டைம் ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஈவினிங்கு அந்த நைட்டில் நான் இங்கிலீஷ் படிக்க எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு 3 இயர்ஸாக ஹிந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிப்பேன். அது காலேஜ் டைமில் காலேஜ் போயிட்டு அந்த ஆஃப்டர்நூன் நான் படிப்பேன். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக படிச்சுட்ருப்பேன். இந்த ஷெட்யூலில் அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது நான் நைட் அந்த லிபரலாக இருக்க டைமில் ரீட் பண்ணுவேன். அதனால் அந்த 7 to 10க்குள்ளே நான் அந்த நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறதை இன்க்ளூட் பண்ணிட்டேன். இதில் நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண சிலபஸ் ரீசனிங்கோட தான். ரீசனிங் ஒரு 20 டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதி வச்சு அந்த 20 டேஸ்லேயே அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ண ஒரு 1-2 டேஸ் அது ரிவைஸ் பண்ணேன்.
அப்புறம் அந்த ரீசனிங்க்கான டைமில் வந்து நான் மேக்ஸ் ஏதாவது சின்ன டாபிக் இருந்தால் அது பார்ப்பேன். இல்லைன்னா ஜிகேக்கு அந்த டைம் எடுத்துக்கிருவேன். அப்புறம் வந்து அந்த ரீசனிங் டைமில் வந்து ஒரு 2 ஹார்ஸ் இப்போ ரீசனிங்க்கு எடுத்தேன்னா அதில் ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் ரீசனிங் வந்து இப்போ ஏதாவது ஒரு சேனலில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கான ஒரு லைவு இந்த மாதிரி ஏதாவது எடுப்பாங்க. அதோட வீடியோலாம் யூடியூப்பில் இருக்கும். அது வந்து பார்த்து அந்த ஒரு 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் போட்டு விட்ருப்பாங்க. அதில் வந்து நம்ம படித்த வந்து எல்லா சிலபஸோட கொஸ்டினும் கலந்துருக்கும். அது வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா அந்த ரீசனிங் வந்து திரும்ப திரும்ப நம்ம டெய்லி வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, எல்லாமே மறந்துடும்ன்றனால ஃபஸ்ட்டு ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணோன்னே அதை டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மித்த டைமை வந்து மித்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து வேகமாக முடிக்கிற மாதிரி நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அடுத்து வந்து எனக்கு மேக்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு 5 மந்த்தில். ஜிகேவும் நான் ஓரளவு முடிச்சிட்டேன். ஆனால் இங்கிலீஷ்லேயும் ஜிகேலையும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோன்னே சொல்ல முடியாது. ஏன்னா இங்கிலீஷ் வந்து நான் இப்போயுமே அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து நம்மளுக்கு தெரியாத வேர்ட்ஸ்லாம் வந்தால் நான் அந்த நோட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஜிகேவுமே அப்படி தான், நம்மளுக்கு நிறையா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் புதுசாக அப்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அந்த 2 சிலபஸ் மட்டுமே நம்ம முடிச்சிட்டோன்னே சொல்ல முடியாத மாதிரி இருக்கும். ஜிகேவும் இங்கிலீஷும் நம்மளுக்கு முடித்த மாதிரியே இருக்காது. ஆனாலுமே நம்ம அதவே தேடிக்கிட்டே இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து வேறு டாப்பிக்லேருந்து வந்துச்சுன்னா அந்த டாபிக் எடுத்து படிக்கிறது, அந்த மாதிரி புது புது டாப்பிக்கை தேடிக்கிட்டே போய்கிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு சிலபஸே முடியாத மாதிரி இருக்குன்ட்டு நான் அந்த 5 மந்த் முடிஞ்சோடனே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுற ப்ராசஸில் தான் எனக்கு 10 to 12 ஹவர்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா வேகமாக சிலபஸ் முடிக்க. இப்போ வந்து எனக்கு ப்ராக்டிஸ், ரிவிஷன், இந்த டெஸ்ட்டு போடுற ப்ராசஸில் வந்து 8 to 10 ஹார்ஸே எனக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து சிலபஸ் வேகமாக கம்ப்ளீட் பண்ணணுன்னா அப்போ வந்து டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வேகமாக முடிக்கணும்னு பாருங்கள். அப்புறம் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணலாம். உங்களோட ப்ரிப்பரேஷனில் வந்து நீங்கள் வீக்லி 1 டே வந்து உங்களுக்கு ரெஸ்ட்டு விட்டிங்கன்னா அடுத்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அப்படி வந்து சண்டே மட்டும் எனக்கு ப்ரிப்பரேஷனில் வீக்லி வந்து ரெஸ்ட்டு விட்ருப்பேன் அந்த 5 மந்த்தும். அந்த சண்டே வந்து நான் ஒரே ஒரு டெஸ்ட்டு மட்டும் தான் போடுவேன். அது வந்து நான் சிலபஸ் முடிச்சனோ முடிக்கலையோ நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அந்த எஸ்எஸ்சி சிஜிஎல்லுக்கு வந்து ஆலிவ் போர்டுன்னு ஒரு டெஸ்ட்டு இதில் வந்து டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஆல் இண்டியா டெஸ்ட்டு. அது மட்டும் நான் வந்து அட்டென்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம இந்த 1 வீக் படித்த சிலபஸ்லேருந்து எதாவது வந்திருக்கா, எதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கா, அந்த மாதிரி பார்த்து ரேங்க் எவ்வளோ இருக்கும் சும்மா வந்து பார்த்துப்பேன். ஆனால் வந்து அதிலலாம் அவ்வளோவா மார்க் வரல எனக்கு. அது வந்து ஃப்ரீ டெஸ்ட்டுனால யார் வேணாலும் அட்டன் பண்ணலான்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் அட்டன் பண்ணேன். அப்புறம் தான் நான் டெஸ்ட்டு புக்கில் டெஸ்ட்டு போட ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் அண்ட் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.